ஓகே. ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த EC2 இன்ஸ்டன்ஸை புட்டி டூல் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணலாம். என்னோட ஐபி அட்ரஸை மென்ஷன் பண்ணிட்டேன். அப்பியரன்ஸ் போல்ட் 14. ஸோ கனெக்ஷன் டைம் அவுட் இமீடியட்டாக ஆகிடக்கூடாது. ஸோ SSH ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல்ஸ். ஸோ என்னோட கீபேரை நான் கொடுத்துட்டு அக்செப்ட் EC2-user. ஓகே. ஸோ எனக்கு ஆத்தென்டிகேட் பண்ணி நான் உள்ள வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ லினக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ இந்த லினக்ஸ்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பாத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாத். இப்போ PWD அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ PWDங்கிற கமாண்ட் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ப்ரெசண்ட்டாக நீங்கள் எந்த டைரக்டரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அப்போது இங்கே ஒரு பாத் காமிக்குது. இந்த பாத்துக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். ஓகே. ஸோ இந்த பாத்துக்கான அர்த்தம் என்ன? இப்போ நான் அது சொல்லும் போதே இந்த PWD கமாண்டை சொல்லும் போதே ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொன்னேன். அப்போ டைரக்டரினா வந்து என்ன? ஓகே. ஸோ இங்கே மேஜராக நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஓகே. இந்த ஃபோல்டர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைரக்டரின்னு சொல்லுவோம். இந்த ஃபோல்டர் என்ன சொல்லுவோம்? டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எல்லாமே ஒரே டைப் ஆஃப் ஃபைல் தான். இப்போ நம்ம விண்டோஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். வேர்ட் ஃபைல், ஓகே, which means DOC ஃபைல், PPT ஃபைல், PDF ஃபைல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபைல்ஸ் வந்து இருக்கும் விண்டோஸில். பட் இங்கே லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுனாவே ஒரு கண்டென்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஃபைல் தான். ஓகே. நீங்கள் அந்த ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ F1 சொல்லி கொடுத்தாலும் அது ஒரே மாதிரியான ஃபைல் தான். F1.txt சொல்லி கொடுத்தாலும் அது ஒரே மாதிரி ஃபைல் தான். F1.ppt சொல்லி கொடுத்தீங்கனாலும் அது ஒரே ஃபைல் தான். இதுக்கு இந்த எந்த வேறுபாடும் கிடையாது. ஏன்னா நமக்கு விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து DOCங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், PPTங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், எக்ஸல்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது எல்லாமே நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து கொடுத்த ஒரு பேக்கேஜ். ஆனால் இங்கே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபைல்ஸ்லாம் வந்து கிடையாது. ஓகே. இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் த நார்மல் ஃபைல், இல்லைன்னா ஆர்டினரி ஃபைல். என்ன சொல்லுவோம்னா நார்மல் ஃபைல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆர்டினரி ஃபைல். ஆர்டினரி ஃபைல், நார்மல் ஃபைல் ஆர் ஆர்டினரி ஃபைல். நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் இஸ் நாட் மேண்டேட்ரி. எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்? இஃப் யூ கிவ் அன் எக்ஸ்டென்ஷன் இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே. அது வந்து பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ எக்ஸ்டென்ஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் மேண்டேட்டரியாக வந்து கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கொடுத்தீங்கனாலும் வந்து பிரச்சனை இல்லை. அப்போது ஒரு லினக்ஸில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஓகே நீங்கள் நார்மலாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண வந்து போதும். ஓகே. தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கிவிங் த எக்ஸ்டென்ஷன். பட் இன் ரியல் டைமில் வந்து பார்த்தா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்களோ தவிர அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேண்டேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. காட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டரி. டைரக்டரி இஸ் நத்திங் பட் ஏ ஃபோல்டர். ஒரு ஃபோல்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டைரக்டரின்னு வந்து பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பட் பிஹேவியர் வைஸ் சேம். இப்போ ஒரு விண்டோஸில் ஒரு ஃபோல்டருக்குள்ள என்ன பண்ணுவோம்? நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம், நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே ஒரு டைரக்டரிக்குள்ள வந்து ப்ரொனவுன்சியேஷன் தான் மாறுது. ஓகே. ஒரு டைரக்டரிக்குள்ளார we are going to create the different files and folders. ஓகே. ஜஸ்ட் பேர் தான் வந்து சேஞ்ச் ஆகுறதை தவிர பட் பிஹேவியர் வைஸ் வந்து சேம் தான். ஓகே. சரி. இப்போ எனக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? /home/ec2-user. அப்போ இங்க EC2-userங்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் யூசர் நேம். ஓகே. நெக்ஸ்ட் ஹோம்னு சொல்லியிருக்கு. ஹோம் இஸ் நத்திங் பட் ஏ ஃபோல்டர் which means the directory. இனிமேல் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறது டைரக்டரி தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறேன். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாஷ்னு ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹோம்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து EC2 இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாஷ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா?
இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரூட் டைரக்டரி ஆர் ரூட் ஃபோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ரூட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் இன் லினக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். ஸ்லாஷ்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா வந்து ரூட்னு சொல்லலாம். ஸ்லாஷ்னு சொல்லுவோம், இல்லைன்னா அதை ரூட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். இதுக்கு பின்னாடி எந்த ஃபோல்டருமே வந்து இல்லை. இதுதான் அது ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். ஸோ அப்போ இந்த ஃபோல்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளார நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். எங்க ரூட் ஃபோல்டருக்குள்ளார நிறைய ஃபோல்டர் இருக்கும். என்னென்ன ஃபோல்டர் இருக்கும் அப்படின்னா ஓபிடிங்கிற ஃபோல்டர் இருக்கும், பின், பூட், ஓகே, யூஎஸ்ஆர், இடிசி, வார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து பார்த்துருக்கும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள போய் பார்க்கலாமா? இப்போ நீங்கள் கமாண்டை மறந்துடுங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா பிடபிள்யூடின்னு சொல்லி கொடுக்குறேன். எங்க இருக்கேன்? ரூட் டைரக்டரிக்குள்ள இருக்கேன். இந்த ரூட் டைரக்டரிக்குள்ள நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா யூ கேன் சி பின், பூட், டிவ், ஓகே, இடிசி, ஹோம், லிப், ஓகே, மீடியா, ஓபிடி, ஓகே. ஸோ இங்க ஒரு ரூட்னு இருக்கு பாருங்க. ஸோ அப்போ இதையே ஒரு ரூட்னு தான் சொன்னீங்க, கரெக்ட்? ஸோ இது ஒரு ரூட்னு சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா இங்கேயும் ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட் என்னங்கிறத கத்துப்போம். இதே ரூட்னு தான் சொல்லுவோம். இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது ரூட் தான் சொல்லுவோம். இந்த ஸ்லாஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளார நிறைய ஃபோல்டர் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஃபோல்டர் வந்து பார்த்தா ஹோம் ஃபோல்டர். One of the folder, home folder. You can see the home folder is here. Okay. அப்போ இந்த ஹோம் ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க கிரியேட் பண்ண யூசர்ஸ்லாம் இருக்கும். போய் பார்க்கலாம். இப்போ ஹோம் ஃபோல்டருக்குள்ள போறேன். இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா I am created only one user. நான் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்து லான்ச் பண்ணும்போது ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் வந்து பார்த்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க 2-3 யூசர் கிரியேட் பண்ணீங்க, யூசர் 1, யூசர் 2, யூசர் 3 கொடுத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா ஹோம் ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா யூ கேன் see the multiple users. பட் ஆனால் உங்களுக்கு அந்த யூசருக்குள்ள போக பர்மிஷன்ஸ் இருக்காது. since you are login as a EC2-userனால லாகின் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபோல்டருக்குள்ள போக பர்மிஷன் இருக்காது. அப்போ ஹோம் இது ஹோம்க்குள்ள என்ன இருக்கும்? this home contains list of user names. அப்போ நீங்க ஒரு யூசர் மூலமா லாகின் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு யூசர் மூலமா லாகின் பண்ணதுனால ஓகே ரூட் குள்ளார ஹோம் குள்ளார ஓகே EC2-ங்கிற யூசர் குள்ளார பை டிஃபால்ட்டா இருந்தீங்க. ஓகே, யூ ஆர் லாகின் as a EC2- யூசர். அப்போ ரூட் குள்ளார ஹோம் குள்ளார EC2- யூசர் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. அதனால தான் pwdங்கிற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் வந்து காமிச்சது. ஓகே, அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை யூசர் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் த மெயின் ஃபர்ஸ்ட் யூசர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்மின் யூசர். ஓகே, ஸோ அட்மின் யூசர்னு வந்து சொல்லுவோம். யூசர்ல அட்மின் யூசர்னு சொல்லுவோம். லினக்ஸ்ல அதை நம்ம வந்து போனா ரூட் யூசர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரூட் யூசர். ரூட் யூசர் இஸ் நத்திங் பட் அட்மின் யூசர். அந்த ரூட் யூசருக்கு தான் வந்து பார்த்து எல்லா பெர்மிஷன்ஸ் இருக்கும். ப்ரொனவுன்சியேஷன் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். நீங்க மனசுல எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா ரூட் யூசர் அப்படின்னா அட்மின் யூசர்னு அர்த்தம். இப்போ நான் அட்மின் யூசரா வந்து பாத்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணல, ஜஸ்ட் ஒரு யூசரா வந்து பார்த்து லாகின் பண்ணிருக்கேன். காட் இட்? ஜஸ்ட் ஒரு யூசரா வந்து பார்த்து லாகின் பண்ணிருக்கேன். இப்போ இன்கேஸ் நான் ஒரு அட்மின் யூசரா லாகின் பண்ணேன் அப்படின்னா ஓகே, அட்மின் யூசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்துல காமிக்காது. எங்க ஹோம் குள்ளார அட்மின் யூசர் will not show in the home. இந்த ஹோம் குள்ள வந்து பார்த்து நீங்க கிரியேட் பண்ண யூசர்ஸ் மட்டும் தான் காமிக்கும். EC2- யூசர், யூசர் 1, யூசர் 2, யூசர் 3, யூசர் 4னு சொல்லிட்டு வந்து பார்த்து ஹோம் குள்ளார காமிக்கும். பட் நீங்க ஒரு அட்மின் யூசரா லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிஃபால்ட்டா எந்த இடத்துல இருப்பீங்க? ரூட்டுக்குள்ளார ஒரு ரூட்னு சொல்லிட்டு வந்து பார்த்து ஒரு ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா? cd root. ஓகே, ஸோ பர்மிஷன் டினைடு. எனக்கு பாருங்க அதுக்குள்ள போறதுக்கான பர்மிஷனே இல்லை, பிகாஸ் ஐ எம் நாட் ஏ ரூட் யூசர். நம்ம ஒரு யூசர்ல லாகின் பண்ணிட்டு வேற ஒரு யூசர் ஃபோல்டருக்குள்ளார போக முடியாது. ஓகே, அப்போ இங்க இருக்கிற ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க ஒரு ரூட் யூசரா ஒரு அட்மின் யூசரா லாகின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க பை டிஃபால்ட்டா இந்த இடத்துல தான் இருப்பீங்க. காட் இட்? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் வந்து EC2- யூசர் மூலமா லாகின் பண்ணிருக்கேன். EC2- யூசர் மூலமா லாகின் பண்ணதுனால நான் எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கேன்? பை டிஃபால்ட்டா /home/user name குள்ள வந்து வந்திருக்கேன். அப்போ நமக்குடைய ஃபர்ஸ்ட் ஃபோல்டர், ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம்? /r root. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்.
ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்கு உள்ளார யூ கேன் சி த லாட் ஆஃப் ஃபோல்டர். ஓகே, அது என்ன சொல்லுவோம்? ஹோம், பின், boot, USR, etc, var, lib. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரூட். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹோம் ஃபோல்டர். ஸோ ஹோம் ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? யூ கேன் சி த லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ். ஓகே, இந்த ஒவ்வொரு ஃபோல்டரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுக்கும். இப்போ பூட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த பூட்டபிள் ஃபைல்ஸ். ஓகே, யூஎஸ்ஆர் அப்படின்னா நீங்க யூசர் கிரியேட் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கறது அது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஓகே, வார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்து லாக் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த HTML ஃபைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்க்குள்ள தான் வந்து பார்த்துருக்கும். ஓகே, லிப் அப்படிங்கிறது லைப்ரரி. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்போ ஓபிடின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒன்று இருக்கு. எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ். எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றீங்க, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த ஓபிடிக்குள்ள இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இன்பில்டா இருக்கும். பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டா அவனே இன்ஸ்டால் பண்ணி தந்துடலாம். உங்களுக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர் நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிக்குவீங்க. ஓகே, அப்படி நீங்க வந்து போனது ஆல்ரெடி இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து எங்க இருக்கும், எதுல இருக்கும் அப்படின்னா இடிசிக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க புதுசா வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓபிடிக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஃபைல் சிஸ்டம். ஃபைல் சிஸ்டம் ஹைரார்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் இஸ் ரூட். அந்த ரூட்டுக்குள்ள நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து வந்துருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஃபோல்டர் வந்து ஹோம். ஹோம் கண்டைன்ஸ். ஓகே, நான் எழுதிடுறேன். So home contains username. Okay, so bin contains binary files. Bin contains binary file. USR contains user, few user details adula vandu paathirukom. Okay, so OPT contains external package. ஓகே, ஸோ இடிசிக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் பேக்கேஜஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இடிசி வந்து பார்த்துருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த யூசரோட பாஸ்வேர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பாஸ் WD அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து பார்த்துருக்கும். ஸோ அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? வார் கண்டைன்ஸ் HTML files and also log files. HTML files, log files இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டம்க்குள்ளாரையும் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து இருக்கு. அதுல நாம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு EC2 யூசரா வந்து லாகின் பண்றோம். அப்படி EC2 யூசரா லாகின் பண்ணா டிஃபால்ட்டா நம்ம இந்த பாத்துல தான் இருக்கும். இந்த பாத்துக்குள்ள ஓகே, இந்த பாத்துக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் ls கமாண்ட். ஓகே, சாரி, ls represents list. ls, so ls-ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட். ஓகே, இந்த ls represents list. ஓகே, so it will display files and directories. files and directories display பண்ணும். இந்த கேஸ்ல எனக்கு எந்த ஃபைல், ஒரு ஃபைல் உள்ள எந்த ஒரு டைரக்டரி வந்து இல்லை. there is no such files or directory here. ஓகே, இங்க எனக்கு எந்த ஒரு ஃபைலும் எந்த ஒரு டைரக்டரியும் வந்து இல்லை. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, how to create the file. how to create a file. ஒரு ஃபைலை வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஏன்னா இப்போ எனக்கு எந்த ஃபைலும் இல்லை, நான் இப்போ ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா we have different ways to create the file. One, we can use the touch command. Okay, touch file1.txt. ஸோ இப்போ நான் ls-னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். file1.txt-ங்கிற ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சா? அப்போ இந்த டச் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபைல் கிரியேட் பண்ணீங்க, கண்டென்ட் என்ன கொடுத்தீங்க? எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல. அப்போ டச் கமாண்டை யூஸ் பண்ணலாம்.
ஆனா இந்த டச் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிரியேட் த எம்டி ஃபைல். எம்டி ஃபைல் ஆர் 0 byte ஃபைல். இன்டர்வியூல கேட்பாங்க how to create the empty file, how to create the 0 byte file. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டச். டச் இஸ் த கமாண்ட். ஓகே, டச் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு எம்டி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். அதை லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ls-ங்கற கமாண்டை யூஸ் பண்ணலாம். இந்த டச் கமாண்டை யூஸ் பண்ணி we can create multiple files. We can create multiple files using touch. ஓகே, டச் கமாண்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். டச் f1 f2 f3. ஓகே, ஸோ ஃபைல் 1.txt. ஓகே, the file 2.doc. நீங்க எப்படி வேணாலும் ஃபைல் கொடுத்துக்கலாம். பட் இது எல்லாமே வந்து பார்த்து சேம் நார்மல் ஃபைல், ஆர்டினரி ஃபைல். ஓகே, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் we are giving the extension. இதனால இந்த ஃபைலோட ஃபார்மேட் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா நத்திங். ரியல் டைம்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த txt doc அந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்காது. ஸோ ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா txtன்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்து ஜாவா ப்ரோக்ராம் உள்ள போட்டிருந்தோம் அப்படின்னா ஜார்னு இருக்கும். ஒரு டெப்ளாய்மெண்ட் ஃபைலா இருந்துச்சு அப்படின்னா வார் வார் ஃபைல் வந்து பார்த்துருக்கும். ஓகே, ஒரு கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸா இருந்துச்சு அப்படின்னா CSV ஃபைல் வந்து பார்த்துருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபைல்ஸ் தான் இருக்கு. அதுவே ஜேசன் மெசேஜ் இருக்கு அப்படின்னா ஜேசன் ஃபைல் வந்து பார்த்துருக்கும். அதுவே XML மெசேஜஸ் இருக்கு அப்படின்னா .xmlனு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க விண்டோஸ்ல பார்க்குற மாதிரி PPT PDF அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்காது. Got it? அப்போ டச் கமாண்டை யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் த எம்டி ஃபைல்ஸ். மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் த ஃபைல்ஸ், ஒரு ஃபைலை வந்து பார்த்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா rm ஃபைல் நேம் f1. ஸோ rm ஃபைல் நேம்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வந்து போட்டு என்ன பண்றேன், ரிமூவ் பண்றேன். ஸோ ல்ஸ்னு சொல்லி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு அந்த ஃபைல் இல்லை, f1ங்கிற ஃபைல் இல்லை, ரிமூவ் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்து ரிமூவ் பண்ணிட்டேன், ரீசைக்ளிங் பின்ல போய் உட்காந்துருக்கும்ல, எனக்கு எடுத்து காமிங்க அப்படின்னா நோ, இங்க ரீசைக்ளிங் பின்ங்கிற கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. இஃப் யூ டெலிட்டட் த ஃபைல் இட்ஸ் கான். ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது போயிடும், இருக்காது. காட் இட்? அப்போ என்னைக்குமே ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து பார்த்து டெலிட் பண்றதுங்கிறது நம்ம அதை அதிகம். First we are going to create the backup of the file. Backup அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா archive ஃபைலா கிரியேட் பண்ணி வைப்போம். Which means we are going to create the archive file and I am going to compress the file using the gzip-னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த gzip-ங்கிற கமாண்டை போட்டு வந்து பார்த்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருவோம். எப்போ அதை நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 90 days ஃபைல்ஸ் அதை அப்படியே வச்சுக்கிட்டு 90 days ஃபைல்ஸ் ஓல்டரா இருக்க ஃபைல்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, என்னைக்குமே அன்னைக்கு கிரியேட் ஆன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம். அப்போ ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்னு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அதுல நீங்க rmங்கிற கமாண்ட் வந்து பார்த்து யூஸ் பண்றதுக்கான பர்மிஷன்ஸே இருக்காது. அப்படி நீங்க அந்த rm கமாண்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கணும். எதுக்காக அந்த ஃபைல் வந்து பார்த்து ரிமூவ் பண்றீங்க அப்படிங்கறத வந்து பார்த்து நீங்க அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ rm கமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கமாண்ட். ஓகே, இந்த rmலயே பாருங்க, இப்போ rm-i ஃபைல் நேம்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா இட் வில் ஆஸ்க் த பர்மிஷன் டு டெலிட் பண்றதுக்கு பர்மிஷன் கேக்குது. இதுக்கு முன்னாடி வெறும் rm ஃபைல் நேம்னு கொடுத்தேன், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபைலை ரிமூவ் பண்ணுச்சு. இப்போ rm-i சொன்ன உடனே இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த பர்மிஷன். அப்போ நான் எஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா f2 அப்படிங்கிற ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஓகே, சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை வேற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணி அக்சஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஃபைல் எடுத்து ஏதாவது கண்டென்ட் ரீட் பண்ணும், அந்த ஃபைலுக்குள்ள கண்டென்ட் ஏதாவது எழுதிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா சம் ப்ராசஸ் இஸ் யூட்டிலைசிங் திஸ் ஃபைல் அப்படிங்கிறத காமிச்சிடும், ரிமூவ் ஆகாது. இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் த ஃபைல்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா rm கன்ஃபர்மேஷன் வேணும்னா f கொடுத்துக்கலாம், கன்ஃபர்மேஷன் வேண்டாம் அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் வேணும்னா i கொடுத்துக்கலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா f கொடுத்துக்கலாம். f கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, f3 அப்படிங்கிற ஃபைலை ரிமூவ் பண்றேன். பட் இந்த f3 வந்து ஒரு எம்டி ஃபைல் தான். இந்த ஃபைலை எந்த ஒரு ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணல.
ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடும். அப்போ வெறும் ஆரம்ங்கிற கமாண்ட் பார்த்தோம். ஓகே, ஆரம்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் வந்து ரிமூவ் பண்ணோம். அதே ஆரம் வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பர்மிஷன் கேட்டு நான் பண்றேன். அப்போ ஆரம் -i கெட் த பர்மிஷன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு கெட் த பர்மிஷன் டு ரிமூவ் ஆரம் -i. ஓகே, அப்போ இந்த -iங்கிறது என்னன்னா ஆப்ஷன். -iங்கிறது என்னது? ஆப்ஷன். அப்போ லினக்ஸ்ல நீங்க ஒரு கமாண்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஓகே, நார்மலான ஒரு கமாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்எஸ்ங்கிறது ஒரு நார்மல் கமாண்ட், ஆரம்ங்கிறது ஒரு நார்மல் கமாண்ட். இப்போ அதுவே ஒரு சில கமாண்டுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம் -i. ஓகே, இந்த ஆப்ஷன்ங்கிறது பேர்லயே வந்து பண்ண என்ன இருக்கு? ஆப்ஷன். ஓகே, கமாண்ட் வித் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஐஃபன்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு பேர் ஐஃபன், மைனஸ்னு சொல்லக்கூடாது, ஐஃபன். ஆப்ஷனுங்கிற பேர்லயே இருக்கு, இது மேண்டேட்டா போடணும்னு தேவையில்ல. இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கிவ் சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி டு தட் கமாண்ட். அந்த கமாண்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்-ஆன்ஸ் வந்து பண்ணி தரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணேன், ஆரம் -i சொல்லி கொடுத்தேன் நான். அப்போ ஐ என்ன பண்ணுச்சு? இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த பர்மிஷன், கரெக்ட்? ஸோ எனக்கு ஒரு பர்மிஷன் வந்து பார்த்து கேட்டுச்சு. பட் ஆனால் அந்த ஐ இல்லாமே எனக்கு வந்து பார்த்து ஒரு கமாண்ட் வந்து பார்த்து ஒர்க் ஆச்சு. எனக்கு ஐ இல்லாமே எனக்கு ஃபைல்ஸ் தான் ரிமூவ் ஆச்சு. காட் இட்? அப்போ ஒரு சில கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேண்டேட்டா இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் ஆரம் கமாண்டே வச்சுக்கலாம். இப்போ எல்எஸ்ங்கிற கமாண்டுக்கு நான் எதாவது இன்புட் கொடுத்தனா? நோ. இப்போ ஆரம் கமாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டா இன்புட் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஃபைல் ரிமூவ் பண்றீங்கன்னு சொல்லணும்ல நீங்க. அப்போ ஒரு சில கமாண்டுக்கு இன்புட் மேண்டேட்டரி, ஒரு சில கமாண்டுக்கு இன்புட் இஸ் நாட் மேண்டேட்டரி. Okay, for few commands input is mandatory, for few commands input is not mandatory. ஒரு சில கமாண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can use the command and also you can use the options as well as the input. புரியுதா? அப்போ ஆரம் -i ஃபைல் நேம்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல ஆரம்ங்கிறது கமாண்ட், -iங்கிறது ஆப்ஷன், ஃபைல் நேம்ங்கிறது இன்புட். ஓகே, அப்ப இந்த ஆப்ஷன்ங்கிற பேர்லயே இருக்கு இது ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் எல்லாமே வந்து பணம் வந்து ஐஃபன்ல தான் தரணும். அப்ப நீங்க எழுதக்கூடிய கமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, எல்எஸ் கமாண்ட், ஆர்எம் கமாண்ட், பிடபிள்யூடி கமாண்ட், இது எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ். மோஸ்டா உங்களுக்கு கமாண்டோட நேம் இருக்கு பாத்தீங்களா, எல்எஸ், ஆர்எம், பிடபிள்யூடி, கமாண்டோட நேம் எப்பயுமே வந்து லோவர் கேஸா தான் வந்து பணம் அப்பர் கேஸா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா லோவர் கேஸ்ல தான் இருக்கும். ஃபார் ஃபியூ ஆப்ஷன்ஸ் அப்பர் கேஸ்ல வரும். ஒரு சில ஆப்ஷன் அப்பர் கேஸ்ல வந்து பாந்திருந்தா ஒரு அர்த்தம், லோவர் கேஸ்ல இருந்தா ஒரு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலை நமக்கு வந்து கிரியேட் பண்ண தெரியும், எம்டி ஃபைலை கிரியேட் பண்ண தெரியும், அந்த எம்டி ஃபைலை வந்து ரிமூவ் பண்ண தெரியும். அப்போ ஆர்எம் கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால வந்து எம்டி ஃபைல் வந்து எம்டி ஃபைலோ நான் எம்டி ஃபைலோ ஆர்எம் கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். we have two different options, -i to get permission and also we have -f. -f வந்து force remove. if the process is utilizing that file, அந்த ஒரு ப்ராசஸ் வந்து அந்த ஃபைலை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா யூஸ்வலா ரிமூவ் ஆகாது. in order to remove forcefully you can use -f option. ஓகே ஓகே, இப்போ நார்மலா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம், அந்த ஃபைலை நம்ம ரிமூவ் பண்ண கத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஆர்எம் கமாண்டை யூஸ் பண்ணி ஓகே மல்டிபிள் ஃபைல்ஸும் ரிமூவ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? யூ கேன் ரிமூவ் மல்டிபிள் ஃபைல்ஸ். அப்போ ஆர்எம்ங்கிற கமாண்ட் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆர்எம் கமாண்டை யூஸ் பண்ணி நான் மல்டிபிள் ஃபைல்ஸ் ரிமூவ் பண்றேன். ஃபைல் ஒன் file.txt, file.txt, file1.txt. okay, so file2.txt, file2 என்ன சொல்லுது, file2.txt no such file or directory because file2.doc. ஓகே, என்ன சொல்லுதுங்க, இங்க எனக்கு ஒரு எரர் காமிச்சிருக்கு. என்ன எரர் காமிச்சிருக்கு? cannot remove file2.txt no such file or directory. ஏன்?
ஏன்னா எனக்கு ஃபைல் 2.txt போடல, நான் ஃபைல் 2.doc போட்டிருக்கேன். பட் இந்த கமாண்ட் என்ன பண்ணிருக்கு, ரிமைனிங் ஃபைல்ஸ் தான் ரிமூவ் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா ரிமைனிங் ஃபைல்ஸ் தான் ரிமூவ் பண்ணிருக்கு, அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஃபைலை மட்டும் தான் ரிமூவ் பண்ணல. இப்போ நான் அந்த ஸ்பெசிபிக் ஃபைலை மட்டும் நான் ரிமூவ் பண்றேன். ஸோ ஃபைல் 2.doc. காட் இட்? இல்லையா, இருக்கா டவுட் இருக்கா? அப்போ எந்த பாத்துல இருக்கும், எந்த பாத்துல இருக்கும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு pwd, அந்த ஃபைல்ஸை லிஸ்ட் பண்றதுக்கு ls, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண எம்டி ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு டெச் கமாண்ட், ஒரு ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கு rm கமாண்ட். அதுல ரெண்டு ஆப்ஷன் பார்த்திருக்கோம், -i and -f. ஓகே, now we are going to discuss about how to create non-empty files. ஒரு நான் எம்டி ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஒரு நான் எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. cat அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணலாம். catங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி, இதுக்கு பேர் greater than, cat greater than file name. ஓகே, file1.txt சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ யூ கேன் டைப் வாட் எவர் யூ வாண்ட். ஹாய், என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் லைனுக்குள்ள போகணும் அப்படின்னா என்டர் கொடுத்துக்கணும். ஹலோ வேர்ல்ட். ஓகே, வெல்கம் டு லினக்ஸ் கிளாஸ். ஸோ என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இந்த கேட்டுக்கு அப்ரிவேஷன் என்னன்னா கன்காடினேட்னு அர்த்தம். ஒவ்வொரு கமாண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் இருக்கும். ls-னா லிஸ்ட், pwd-னா பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, rm-னா வந்து ரிமூவ், cat அப்படின்னா கன்காடினேட். இதுக்கு என்ன சார், கன்காடினேட்டுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். ஏன்னா இந்த கிரேட்டர் தென்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரீடைரக்ஷன் சிம்பிள். ரீடைரக்ஷன் சிம்பிள் கான்செப்டை நம்ம தனியா பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரீடைரக்ஷன் கான்செப்ட் பார்த்தா நமக்கு புரியாது. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் த நான்-எம்டி ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் cat single greater than, டபுள் greater than யூஸ் பண்ணிக்கலாம். file2.txt. ஓகே, இங்க என்ன பண்றேன், நியூ ஃபைல் கிரியேட்டட் வித் த நேம், ஓகே, file2.txt. Thank you. Whatever content you want you can write. இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ரெண்டு ஃபைலுமே நார்மலாக தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நீங்க ஒரு நான் எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் cat single greater than file name or else you can use cat double greater than file name. Both are valid. There is no different while creating the non-empty file. இதுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. either you can use single greater than, double greater than, இதுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. ஸோ ஃபைல்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட். இப்போ இந்த ஃபைலை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும், ஏதான ஒரு ஃபைலை வியூ பண்ண cat ஃபைல் 1 ஃபைல் 2 வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஓகே, யூ கேன் யூஸ் cat 0 less than file name, cat 0 less than file name. How to view the file? ஒரு ஃபைல் எப்படி வியூ பண்றது, cat 0 less than file name. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கிரேட்டர் தென், டபுள் கிரேட்டர் தென், இந்த இப்போ லெஸ் தென், இது எல்லாமே ரீடைரக்ஷன் கான்செப்ட்ஸ். இந்த ரீடைரக்ஷன் கான்செப்ட்ஸ்ல இந்த 0 அப்படிங்கிறது கண்டிப்பா போடணுமான்னு சொல்லி கேட்டா நோ, நாட் ரெக்வயர்ட். எனக்கு ஃபைலை வியூ பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த லெஸ் தெனும் போடணுமான்னு சொல்லி கேட்டா இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, அப்போ ஜஸ்ட் cat ஃபைல் நேம்னு சொல்லி கொடுத்தாவே உங்களுக்கு என்ன ஆகும், ஃபைல் வியூ ஆகும். இந்த 0னா என்ன, லெஸ் தென்னா என்ன, இதெல்லாமே நம்ம ரீடைரக்ஷன் கான்செப்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். as of now you understand, if I want to view the file, cat file name அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்சஸ்ஃபுல்லா வியூ ஆகும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கு. கிளியர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் கிளியர் ஆயிடும். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன்,
எனக்கு ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கு, ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி. நான் வியூ பண்ணி பார்க்குறேன், ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ எனக்கு ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த ஃபைல்குள்ளார எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைலுக்குள்ள எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் டபுள் கிரேட்டர் தன் ஆர் சிங்கிள் கிரேட்டர் தன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ரெண்டும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். பட் இஃப் த ஃபைல் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஃபைல் வந்து பார்த்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கு, அதுல நீங்க சிங்கிள் கிரேட்டர் தன் டபுள் கிரேட்டர் தன் கொடுத்தீங்கன்னா we have some difference. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் cat டபுள் கிரேட்டர் தன் கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்குறேன், ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி. Okay, so I'm adding lines test1, test2, test3 அப்படி லைன் வந்து பார்த்து கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஃபைல் வந்து பார்த்து அதே இடத்துல தான் இருக்கு, cat ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் ஆயிருக்கு. இப்போ இதே ஃபைல்லையே ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி ஆல்ரெடி எனக்கு எக்ஸிஸ்டா இருக்கு, இதே ஃபைல்லையே cat சிங்கிள் கிரேட்டர் தன் ஃபைல் நேம்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, test4, test5, test6 சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன், கண்ட்ரோல் டி கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன வருது பாருங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஸோ okay, so if the file is already exist, if file is already exist, so double greater than will append the information, append the content. append means extra add பண்றதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது. அதுவே சிங்கிள் கிரேட்டர் than will replace the existing content. Okay, so replace பண்ணிடும், it will replace and it will add the new content. இதை இன்டர்வியூல கேட்பாங்க, what is difference between single greater than double greater than. சிங்கிள் கிரேட்டர் than வந்து எனக்கு கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடும், டபுள் கிரேட்டர் than வந்து பார்த்து கண்டென்ட்டை வந்து பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்து ஆட் பண்ணும். Got it? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, I'm using the ls command to list. Okay, இப்போ நான் வந்து touch command யூஸ் பண்ணி, okay, I'm using the touch command. இந்த touch command யூஸ் பண்ணி what I'm doing, I'm creating the new file. ஒரு புது ஃபைல் வந்து பார்த்து கிரியேட் பண்றேன், f1, f2, f3, s1, s2, s3. இப்போ ls அப்படிங்கிற கமாண்ட் என்ன பண்ணுது, எனக்கு லிஸ்ட் பண்ணுது. lsங்கிற கமாண்ட் லிஸ்ட் பண்ணுது. You can see all the files. ஓகே, இப்போ இந்த ls கமாண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ls எனக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபைல் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். f1 ஸ்பெசிபிக் ஃபைல் இருக்கா? எஸ் இருக்கு. அதுவே ls கமாண்டுக்கு ஒரு இன்புட் தரேன். என்ன இன்புட் தரேன் அப்படின்னா d4னு சொல்லி தரேன். d4 ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட் இன் த டைரக்டரி. அப்போ ls கமாண்டுக்கு நம்ம இன்புட்டும் பாஸ் பண்ணலாம். ls கமாண்டுக்கு என்ன பண்ணலாம், இன்புட்டும் பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூ கேன் பாஸ் மல்டிபிள் இன்புட்ஸ். ls f1 இருக்கா, f2 இருக்கா, g2 இருக்கா, h4 இருக்கா அப்படி சொல்லி செக் பண்றேன். ஸோ f1, f2 is exist. ஓகே, ls cannot access g2 ஏன்னா அது வந்து டைரக்டரி ஃபைல் இல்லை. ஓகே, ls cannot access h4 because there is no such file or directory. Got it or not? அப்போ lsங்கிற கமாண்டுக்கு you can pass the input. இன்புட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணலாம். You can pass multiple input as well. You can pass multiple input. சரி, இப்போ if I list the files, it will display all the files.
இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ் மட்டும் வேணும். எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்போ எனக்கு பர்டிகுலர் எஃப்ல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எல்எஸ் எஃப் ஸ்டார் எல்எஸ் எஃப் ஸ்டார். அப்போ எஃப்க்கு அப்புறம் எனக்கு வந்து சிங்கிள் கேரக்டர் மல்டிபிள் கேரக்டர் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டார் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைல்ட் கார்டு கேரக்டர்னு சொல்லுவோம். வைல்ட் கார்டு கேரக்டர். ஸோ இப்போ எல்எஸ் எஃப் ஸ்டார்னு சொல்லி கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் வந்து எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒன் ஆர் மோர் கேரக்டர், எனி கேரக்டர், அது மேபி நம்பரா இருக்கலாம், அல்பபெட்ஸா இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கலாம், எனி கேரக்டர்ஸ். பாருங்க எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது எடுத்து வருதா. இஃப் ஐ வாண்ட் டு டேக் த ஃபைல் எண்டிங் வித் 3, எனக்கு ஃபைல் வந்து 3ல முடியுது எனக்கு வேணும் அப்படின்னா எல்எஸ் ஸ்டார் 3. கான்செப்டை புரிஞ்சிருக்கோங்க. ஸ்டார் அப்படின்னா ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ், லாஸ்ட்ல வந்து 3 இருக்கும். இருக்கா? If I want to list only the txt files, ls star txt or star.txt, it will display only the txt files. Okay, now the requirement, I want to remove all the files that are starting with f. Okay, f ல ஸ்டார்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணும். அப்போ என்ன பண்றேன், rm f star. கரெக்டா? இப்போ லிஸ்ட் பண்ணி பாருங்க. Got it? Now I'm creating some more files. So G1, D3, D6, F9, whatever, B4. எனக்கு நிறைய மிக்சடா இருக்கு. Now I want to remove all the files in the current directory. எனக்கு இந்த current directoryக்குள்ளார எல்லா ஃபைல்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணும். I want to remove all the files in the current directory. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா I can use rm star. If I put star, it will remove all the files in the current directory. இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன், there is no files here. அப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார் அப்படின்னா ஒன் ஆர் மோர் கேரக்டர். ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் ஆர் மோர் கேரக்டர். ஓகே, எஃப் ஸ்டார்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் ஸ்டார்டிங் வித் எஃப். அதுவே ஸ்டார் டிஎக்ஸ்டின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபைல்ஸ் எண்டிங் வித் txt. ஓகே, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாருக்கு வந்து வைல்ட் கார்டு கேரக்டர்னு சொல்லுவாங்க. Do you have any doubts? Okay. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணோம், ஃபைலை லிஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஃபைல்குள்ள எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து ஆட் பண்ணோம், ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ரீப்ளேஸ் பண்ணோம். Now, how to create a folder, which means how to create a empty directory. ஒரு empty directory எப்படி கிரியேட் பண்றது? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to create non-empty or nested directory. அப்போ ஒரு empty directory வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா mkdir. mkdir represents make directory. mkdir directory name. So mkdir means make directory. Okay, so mkdir கொடுத்து நான் directory name d1 சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா I have only one single directory. நான் files and folders நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன் rm star கொடுத்து. ஓகே, அப்போ இங்க d1ங்கிறது directory. அதே மாதிரி mkdirங்கிற கமாண்ட் வச்சு you can create the multiple directories as well. mkdir கமாண்ட் வச்சு multiple directory create பண்ணலாம். If I want to remove the directory, how to remove the directory? ஒரு empty directory நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா rm dir.
rmdir தான் remove directory. இப்போ d1 சொல்லி கொடுக்குறேன், directory remove ஆயிடுச்சு. If I want to remove multiple directories remove பண்ணோம் அப்படின்னா rm d1 d2 d3, okay, sorry, rm dir, by mistake I given just rm. Using rm command you cannot able to remove the directory. Okay, if you want to remove the directory you should give the command called rmdir. அது இந்த rmdirங்கிற command empty directory மட்டும் தான் remove பண்ணும். இப்போ அந்த directoryக்குள்ள போயிட்டு I'm going to create some files or folders, அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆகுது. rmdir won't remove the non-empty directory. Now listen, இப்போ எனக்கு இங்க எந்த directoriesமே இல்ல, all directories are removed. Okay, so remove பண்றதுக்கு rmdir directory name. rmdirங்கிறது remove directory. rmdir represents remove directory. So using the rmdir you can remove multiple directories as well. Using the rmdir command we can remove only the empty directory. Okay, next பாருங்க. So here I want to create the nested directory. Nested directory னா எனக்கு செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா d1 d2 கிரியேட் பண்ண வேண்டாம், எனக்கு d1 குள்ளார d2 கிரியேட் பண்ணும், d2 குள்ளார d3 கிரியேட் பண்ணும், d3 குள்ளார d4 கிரியேட் பண்ணும். அப்ப என்ன பண்றேன், mkdir னா மேக் டைரக்டரி -p னா இப்ப நான் கொடுக்கிறது path, -p represents path. ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். -p னா path. ஒரு கமாண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் இன்னொரு கமாண்டுக்கு வராது. ஓகே, ஒரு கமாண்ட்ல வந்து பாத்தா -p னா இந்த கமாண்ட்ல வந்து -p னா பாத்தா இருக்கும், வேற கமாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா some other purpose இருக்கும். -p represents path, mkdir -p d1, inside d1 create d2, inside d2 create d3, inside d3 create d4, inside d4 create d5. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்ப ls command கொடுத்தீங்க அப்படின்னா you can see only one directory. Why? Because நான் இங்க nested directory create பண்ணிருக்கேன். nested னா d1 குள்ளார d2, d2 குள்ளார d3, d3 குள்ளார d4, d4 குள்ளார d5. அப்ப ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு நான் எப்படி போறது? அப்ப ஒரு டைரக்டரியில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு நான் போகணும் அப்படின்னா I should use cd command. cd represents change directory. cd represents change directory. cd d1. Okay, cd இந்த directory name. So அப்ப இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா you can see d2. Okay, so அப்ப இந்த d2 குள்ள போனோம் அப்படின்னா cd d2. இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா d3 இருக்கணும். நெக்ஸ்ட் cd d3. இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா d4 இருக்கணும். cd d5. இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எந்த டைரக்டரியுமே வந்து பார்க்க தேவையில்ல. cd d4. where I missed. So இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ஸ்மே இருக்க கூடாது, because I created up to d5. அப்ப cd command is used to change the directory. Got it? அப்ப இது வரைக்கும் நம்ம cd command கொடுத்ததுல எல்லா cd commandக்கு இன்புட் கொடுத்தோம். each and every cd command we given the input. அப்பதான் அந்த ஸ்பெசிபிக் டைரக்டரிக்குள்ள போகும். இப்ப இன் கேஸ் நீங்க வெறும் cd அப்படிங்கிற ஒரு கமாண்டை மட்டும் கொடுத்துட்டு எந்த ஒரு இன்புட்மே பக்கத்துல நீங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா இது ஃபெயில் ஆகாது. ஓகே, இன்புட் இல்லைன்னு சொல்லிட்டு எரர் காமிக்காது. எங்க போகுதுன்னு சொல்லி பாருங்க. வெறும் cdன்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்தோடனே இது ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அது எந்த இடம்? pwd கமாண்ட் போட்டு பாருங்க. அது எந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூசர் ஹோம் டைரக்டரி. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? யூசர் ஹோம் டைரக்டரி. So mkdir -p, you can mention the path. Okay, அப்போ cd command used to
change the directory. cd na change directory. Okay, cd directory name is the syntax. If I just mention cd, it comes to user home directory. User home directory க்கு வந்துரும். இது எரர் த்ரோ பண்ணாது. அப்போ யூசர் ஹோம் டைரக்டரினா என்னங்க சார்? இதை தலைகீழ அப்படியே படிங்க. இப்படி இங்க இருந்து வராதீங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யூசர். இது யூசர் ஓகே ஹோம் டைரக்டரி. அப்படியே ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வாங்க. ஸோ அப்போ யூசரோட ஹோம் டைரக்டரி, இந்த டைரக்டரிக்குள்ளாரதான் வந்து பார்த்து எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்து ரியல் டைம்ல இருக்கும். நீங்க ஒரு சர்வரா கிரியேட் பண்ணதுனால இந்த யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ளார எதுவுமே இல்லை. நீங்க அதுவே உங்களோட பிசி, உங்களோட வெர்ச்சுவல் மெஷின், ஆரக்கிள் வெர்ச்சுவல் மெஷினுக்குள்ள போட்டிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், பிக்சர்ஸ். ஓகே, இந்த இதுல இருந்திருக்கும். யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ளார நீங்க ஆன் பிரிமிஸ்ல பண்ணியிருந்தீங்க, உங்க லேப்டாப்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட், பிக்சர்ஸ், வீடியோஸ் இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அதுக்குள்ள பட் ஆனா எதுவுமே இருக்காது. நான் சொல்றது புரியுதா? ஸோ அப்போ நான் டிஃபால்ட்டா எந்த ஃபோல்டருக்குள்ள வந்து நிற்கிற சிடி கமெண்ட் கொடுத்தோம்னா இதுக்கு பேரு யூசர் ஹோம் டைரக்டரி. இனிமேல் நான் அடிக்கடி யூசர் ஹோம் டைரக்டரின்னு சொல்லுவேன். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா ரூட்குள்ளார ஹோம்குள்ளார யூசர். ஓகே, இந்த பார்த்து தான் நம்ம டிஃபால்ட்டா வந்து லாகின் பண்ண இங்க தான் வந்து நிற்போம். திஸ் இஸ் த டிஃபால்ட் பாத் ஐ வில் லொகேட் when I login the Linux server. லினக்ஸ் சர்வரை லாகின் பண்ணும்போது எனக்கு இந்த பாத்துல தான் வந்து நிற்போம். அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து யூசர் ஹோம் டைரக்டரின்னு சொல்றோம். புரியுதா? அதுக்கு பேரு யூசர் ஹோம் டைரக்டரி. ஓகே ஓகே டன். இப்போ இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா D1ங்கிற டைரக்டரி இருக்கு. இப்போ சார் இஸ் திஸ் பாசிபிள் டு டைரக்ட்லி ஜம்ப் இன்டு D4 ஆர் D3? ஏன்னா ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா வந்து CD1, CD2, CD3 சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டரா கொடுத்துட்டு வந்தேன். இப்போ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து D3கோ இல்ல D2கோ போக முடியுமா, இல்ல D5கோ போக முடியுமா அப்படின்னா எஸ், யூ ஷுட் டிஃபைன் த பாத். இப்போ எனக்கு D1 இருக்கு, CD D1குள்ளார D2குள்ளார D5குள்ள போ. இப்போ பாத் கொடுத்து நீங்க எங்க இருந்து எங்க வேணாலும் போகலாம். நீங்க பாத் கொடுத்து எங்க இருந்து எங்க வேணாலும் போகலாம். ஓகே, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து டைரக்டரி நேவிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. டைரக்டரி நேவிகேஷன்ஸ். நீங்க ஒரு லினக்ஸ் சர்வர்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் ரூட். ஓகே, இந்த ஃபைல் ஹைரார்கி. ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் ரூட், அந்த ரூட்குள்ள வந்து பார்த்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஃபோல்டர் ஹோம். நீங்க கிரியேட் பண்ண யூசர் வந்து பார்த்து ஹோம் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்றது, ஃபைல் எப்படி வந்து பார்த்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்து பார்க்கறது, ஃபைல் எப்படி வந்து பார்த்து கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் டைரக்டரி நேவிகேஷன்ஸ். டைரக்டரி கிரியேட் பண்றது, ஒரு டைரக்டரியிலிருந்து இன்னொரு டைரக்டரிக்கு ஜம்ப் ஆகுறது. அப்போ நீங்க பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்து எங்க வேணாலும் ஜம்ப் ஆகலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வெறும் சிடின்னு சொல்லி கொடுத்து எங்க போகும், யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள போகும். நான் சிடின்னு கொடுத்து யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள போயிடுறேன். ஸோ இங்க பார்த்தேன் அப்படின்னா எனக்கு D1 அப்படிங்கிற ஒரு டைரக்டரி மட்டும் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன், அடிஷ்னலி வாட் ஐம் கோயிங் டு டூ, அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா வந்து mkdir மேக் டைரக்டரி டெஸ்க்டாப். either you can use uppercase or lowercase. okay, for example போட்டுருக்கேன். ஓகே, ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட், பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த D1ங்கிறதையும் நான் டெஸ்க்டாப்குள்ளே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம், பட் மூவ் கமாண்ட்லாம் நான் முன்ன பார்க்கல. ஓகே, வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் கோயிங் டு ரிமூவ் த D1 ஃபோல்டர். இப்போ D1 ஃபோல்டர் நான் ரிமூவ் பண்றேன். ஏன்னா D1குள்ளார என்ன இருக்கு, we have D2, D3 சம்திங் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ rm D1ங்கிற கமாண்டை கொடுத்தேன் அப்படின்னா ஓகே இது ரிமூவ் ஆகுமா, rmdir ரைட். ஒரு டைரக்டரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா rmdir என்ன சொல்லுது பாருங்க, failed to remove D1
directory is not empty. rmdir command is used to remove only the empty directory. இப்போ இந்த நான் எம்டி டைரக்டரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் rm-r. யூ ஹேவ் டு கிவ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் -r. -rனா வந்து ரெக்ரெசிவ் சர்ச்னு அர்த்தம். ஓகே, ப்ரோக்ராம்ல சொல்லுவாங்க ரெக்ரெசிவ் ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அதே ப்ரோக்ராமே திருப்பி கால் பண்றதுக்கு பேர் ரெக்ரெசிவ் ப்ரோக்ராம். அப்போ இந்த கமாண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு ரெக்ரெசிவ் கமாண்ட். அப்போதான் உள்ள இருக்கக்கூடிய நெஸ்டட் டைரக்டரிஸ்லாம் அதை கால் பண்ணி ரிமூவ் பண்ணும். அப்போ rm-r, then I have to mention the directory name. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா ln போட்டேன் ils. இப்போ d1 டைரக்டரி ரிமூவ் ஆயிடுச்சா? ஸோ இப்போ I want to remove non-empty directory. ஒரு non-empty directory வந்து பார்த்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா rm-r directory name. ஓகே, ஸோ அப்போ rm-r, rனா ரெக்ரெசிவ் சர்ச்னு அர்த்தம். ஸோ கமாண்ட் யூசர் டு non-empty directory. அப்போ ஒரு non-empty directory நான் ரிமூவ் பண்ணோம்னா rm-r கமாண்ட் போடணும். Now I'm again entering into the desktop. Okay, desktop குள்ள போயிட்டு I'm creating d1, d2, 25. Okay, now okay. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் டவுன்லோட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபோல்டர் மட்டும் இருக்கு. இப்போ நான் எங்க போறேன்? எனக்கு D3குள்ள போகணும். டெஸ்க்டாப்குள்ள D1 இருக்கு, D2குள்ள D3 இருக்கு, ஓகே D2 இருக்கு, D2குள்ள D3 இருக்கு. அப்போ பாத் கொடுக்குறேன் cd டெஸ்க்டாப் D1குள்ளார D2குள்ளார D3. ஸோ நான் போயிட்டேன் சார், நான் தெரியாம D3குள்ள போயிட்டேன். ஐ வாண்ட் டு கெட் பேக் டு த D2. தெரியாம D3குள்ள போயிட்டேன். நான் D2க்கு நான் திரும்ப வருவேன். என்ன பண்றது? யூ நோ நீட் டு ரைட் த என்டையர் பாத். ஓகே, ஸ்லாஷ் ஹோம்ல இருந்து வந்து பார்த்து ஃபுல்லா எழுதணும்னு தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் யூஸ் டாட். டாட்னா கரண்ட் டைரக்டரி. டாட் ரெப்ரசன்ஸ் கரண்ட் டைரக்டரி. இட் won't go anywhere. எங்கேயுமே போவாது. டாட்னா கரண்ட் டைரக்டரி, இட் won't go anywhere. எங்கேயுமே போவாது, அதே இடத்துல தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு டாட் ஒன்று இருக்குங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். டாட் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். டாட்னா கரண்ட் டைரக்டரி. ஓகே, ஒரு சில இடத்துல நம்ம பிடபிள்யூடி கமாண்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக டாட்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாத்துல இருக்கிறதுன்னு சொல்லி எடுத்துக்கும். அப்போ சிடி டபுள் டாட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மூவ் டு த ப்ரீவியஸ் டைரக்டரி. எதுக்குள்ள போகுது? ப்ரீவியஸ் டைரக்டரிக்குள்ள போகுது. அப்போ டாட்னா கரண்ட் டைரக்டரி, டபுள் டாட்னா வந்து பார்த்து ப்ரீவியஸ் டைரக்டரி. ஓகே, again I'm moving to D3, D4. Now listen, dot means current directory. ஓகே, இப்போ நான் வந்து எங்க இருக்கேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். D5 குள்ள இருக்கேன். அப்போ cd டாட்னா வந்து பார்த்து கரண்ட் டைரக்டரி, இட் won't go anywhere. cd டபுள் டாட் அப்படின்னா இட்ஸ் மூவிங் டு த ப்ரீவியஸ் டைரக்டரி. இப்போ எங்க இருக்கேன்? D4 குள்ள வந்துட்டேன். இப்போ அதுவே நான் 2 டைரக்டரி பேக் போகணும் அப்படின்னா cd ட்ரிபிள் டாட்னு கொடுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நோ, ஹியர் தேர் இஸ் நோ ஆப்ஷன் கால்ட் ட்ரிபிள் டாட். நமக்கு இங்க ரெண்டே ஆப்ஷன் தான், டாட், டபுள் டாட். சரி, அப்போ நான் 2 ஸ்டெப்ஸ் பேக்ஸ் போகணும்னா என்ன பண்றது? நீங்க 2 ஸ்டெப் பேக் போகணும்னா டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட். யூ ஆர் கிவிங் த பாத் அகைன். இங்கேயே பாத் தான் கொடுக்குறீங்க. டபுள் டாட் போய் ப்ரீவியஸ் டைரக்டரி போங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் டாட் கொடுத்து ப்ரீவியஸ் டைரக்டரி போங்க. ஓகே, அப்போ நான் D4ல இருக்கேன். ஸோ இந்த டபுள் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூவ் டு D3. இந்த டபுள் டாட் வந்து பார்த்தீங்கன்னா D2க்கு வந்து பார்த்து போன அர்த்தம். இப்போ நான் எங்க இருக்கேன்? D2ல இருக்கேன். ஓகே, again I'm going to D3/D4/D5. இப்போ என்ன பண்றேன்? டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட் இந்த மாதிரி கொடுத்துறேன். டபுள் டாட் கொடுத்துக்கலாம். இப்போ எந்த இடத்துல பிளேஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் டாட், இப்போ நான் கரண்டா D5ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டபுள் டாட் D4க்கு போகும், செகண்ட் டபுள் டாட் D3, நெக்ஸ்ட் D2, D1, டெஸ்க்டாப். இப்போ நான் எந்த லொகேஷன்ல இருக்கேன்? டெஸ்க்டாப்ல இருக்கேனா?
ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், டைரக்டரி நேவிகேஷன்ஸை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ சிடின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இட் கம்ஸ் டு த யூசர் ஹோம் டைரக்டரி. யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள வந்துடுது. ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஐ எம் மூவிங் பேக் டு D3 குள்ள போகும். D1 D2 D3 குள்ள போகும். இல்லைன்னா டெஸ்க்டாப் குள்ளார D1 D2 D3 குள்ள போகும். நான் என்ன பண்றேன், சிடி டெஸ்க்டாப் குள்ளார D1 குள்ளார D2 குள்ளார D3 இந்த மாதிரி போகலாம். கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணி நான் கரெக்டா போயிட்டேன். ஓகே, இதை நான் இப்படியும் கொடுக்கலாம். அதர்வைஸ் we have one more option. மறுபடியும் நான் யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ளே வந்துடுறேன். யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ளே வந்துடுறேன். பாருங்க, this is one of the way. Okay, otherwise we can give cd slash home slash ec2 hyphen user. Okay, slash desktop. Okay, slash d1 d2 d3 இந்த மாதிரி கொடுத்தாலும் எனக்கு எங்க போகுது, D3 டைரக்டரிக்குள்ள தான் இருக்கு. இங்க பாருங்க, இதை கொடுத்தோம், இதை கொடுத்தாலே எனக்கு D3 டைரக்டரிக்குள்ள தான் வந்து பண்ணி போச்சு. எனக்கு நான் இந்த இதை கொடுத்தாலும் D3 டைரக்டரிக்குள்ள தான் போச்சு. ஓகே, so both going to the D3 directory. இதுக்கு என்னங்க சார் டிஃபரன்ஸ்? இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரிலேட்டிவ் பாத்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் பாத். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்சல்யூட் பாத்னு சொல்லுவோம். அப்போ ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் from current directory. Okay, it starts from current directory. அப்ப ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறது starts from current directory. அதுவே absolute path அப்படிங்கிறது it starts from okay root directory. ரூட் டைரக்டரி. அப்ப ரூட் டைரக்டரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வரது என்ன சொல்லுவோம் நம்ம, அப்சல்யூட் பாத், ஃபுல் பாத். ஃபுல் பாத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் பாத். ஓகே, பார்ஷியலா வந்து பண்ணாந்து அந்த கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருந்து வரதுக்கு பேரு ரிலேட்டிவ் பாத். சரிங்க சார், இப்போ நான் இதுல போகணும் அப்படின்னா நான் எது யூஸ் பண்றது, இந்த மாதிரி ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்றது பெஸ்டா, அப்சல்யூட் பாத் யூஸ் பண்றது பெஸ்டா? ரிலேட்டிவ் பாத் யூஸ் பண்றதா பெஸ்ட். ஏன்னா அப்சல்யூட் பாத் இட் வில் டேக் சம் டைம். நீங்க டைப் பண்றதுக்கும் டைம் ஆகும், ரீச் பண்றதுக்கும் வந்து ஃபுல்லா ரீட் பண்ணி ரீச் பண்றதுக்கும் டைம் ஆகும். அப்போ அப்சல்யூட் பாத் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோமா? அப்புறம் எதுக்கு அப்சல்யூட் பாத்னு ஒன்று இருக்கு? சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரிலேட்டிவ் பார்த்தா அப்சல்யூட் பார்த்தான்னு சூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எந்த ஃபோல்டருக்குள்ள இருந்தேன், டெஸ்க்டாப்குள்ள இருந்தேன். டெஸ்க்டாப்குள்ள இருந்து நான் வந்து சாரி யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள இருந்தேன். டெஸ்க்டாப்குள்ளார D1 டெஸ்க்டாப்ல இருந்தா அந்த யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள இருந்துச்சு. டெஸ்க்டாப்ல இருந்து யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள இருந்துச்சு. டெஸ்க்டாப் D1 D2 D3 வந்தாச்சு. சிம்பிள். ஓகே, நான் அந்த லொகேஷன்ல தான் இருந்தேன். இப்போ பாருங்க, நான் எங்க இருக்கேன் இப்போ D3 ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ்குள்ள போகணும். டாக்குமெண்ட்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு, டாக்குமெண்ட்ஸ்ங்கிறது யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள இருக்கு, சிடின்னு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பண்ணாந்து இங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, சிடின்னு கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ்குள்ள வந்து போகும். ஓகே, பட் இங்க ரெண்டு கமாண்ட் நான் யூஸ் பண்றேன். என்ன பண்ணேன், சிடின்னு சொல்லி கொடுத்து யூசர் ஹோம் டைரக்டரிக்குள்ள வந்து அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்குள்ள போனேன். ஓகே, ஐம் அகைன் கோயிங் பேக் டு I'm going back to D3. இப்போ என் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் த டூ கமாண்ட்ஸ். ஒரே கமாண்ட்லேயே போக முடியுமானா எஸ் போகலாம், ரொம்ப ஈஸி. சிடி ரூட் குள்ளார ஹோம் குள்ளார EC2 - யூசர் நேம் குள்ளார
எனக்கு டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு, அதுக்குள்ள போங்க. இந்த மாதிரி சமயத்துல நம்ம அப்சல்யூட் பாத் யூஸ் பண்ணணும். நீங்க கரண்ட் பாத்துல இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, யூ கேன் யூஸ் த ரிலேட்டிவ் பாத். நீங்க சம்மந்தமே இல்லாம வேற ஏதாவது ஒரு பாத்துல இருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டிஃபைன் த அப்சல்யூட் பாத். மெயினா ப்ரோக்ராம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரோக்ராம்லாம் அப்சல்யூட் பாத் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நாம ஒர்க் பண்ணும்போது நார்மலா இதுக்கு பேரு டெர்மினல்னு சொல்லுவோம். இந்த டெர்மினல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். ஓகே, எய்தர் வி கேன் யூஸ் அப்சல்யூட் பாத் ஆர் ரிலேட்டிவ் பாத் பேஸ்ட் ஆன் த லொகேஷன் வேர் யூ ஆர். நீங்க எந்த லொகேஷன் இருக்கீங்களோ அந்த லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்சல்யூட் பார்த்தா இல்ல ரிலேட்டிவ் பார்த்தாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? So now we understand how to locate the current folder. Okay, using the pwd. pwd command மூலியமா நம்ம current folder வந்து அக்சஸ் பண்றத பார்த்தோம். ls command பார்த்தோம். ls command to list. Okay, next file manipulation. Okay, file manipulation commands வந்து பார்த்தோம். ஸோ ஃபைல் மேனிப்புலேஷன் கமெண்ட்ஸில் நாம் கேட்னா என்ன, அதுவே சிங்கிள் கிரேட்டர் தன்னா என்ன, டபுள் கிரேட்டர் தன்னா என்ன. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டச் கமெண்ட், எம்டி ஃபைல் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஆர்எம். ஆர்எம்லேயும் வந்து பார்த்து வி டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் இஸ் ஸ்டார். ஓகே, எல்எஸ்லேயும் வந்து பார்த்து ஸ்டார் பார்த்தோம். ஓகே, வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ். தென் டைரக்டரி, டைரக்டரி மேனிப்புலேஷன் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். வி டிஸ்கஸ்ட் mkdir, rmdir, rm-f for non-empty directory removal, then cd, dotனா என்ன, ஓகே டாட்னா கரண்ட் டைரக்டரி அண்ட் டபுள் டாட்னா வந்து பார்த்து ப்ரீவியஸ் டைரக்டரி. அதுக்கப்புறம் பாத்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன, ஓகே அப்சல்யூட் பாத். அப்சல்யூட் பாத்னா வந்து பார்த்து என்ன, ரிலேட்டிவ் பாத்னா என்ன, what is the use of cd command. So these are all the basic commands that you know to work in the Linux. Okay. Okay, so that's all for the day, students. Thank you all. We'll see you next class.